சட்டம் தன் கடமையை செய்யும். இது முன்னை நாள் அரசியல்வாதிகளுக்கு பொருந்துமா? பசில் ராஜபக்ச இலங்கைக்கு கொண்டு வரப்படுவாரா? கோடபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவனுடைய வழக்குகள் கிளறப்படுகின்றன. தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. பசில் ராஜபக்ச அவர்களை உடனடியாக கைது செய்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவு எதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது பார்த்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாயினை முறைகேடாக பயன்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில் தான் பசில் ராஜபக்ச சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தினுடைய முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரத்ன மற்றும் அதன் முன்னாள் மேலாண்மை இயக்குனர் ரூமி ஜவ்வர் ஆகியோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உடனடியாக சோதனை நடவடிக்கைகளுக்காக அவர்களது வீடுகளுக்கு சென்ற இடத்துல யாருமே அங்கு இல்லை. அப்போ யாருமே அங்கு இல்லை என்றால் அடுத்த கட்டமான நடவடிக்கை என்னென்றா அவர்களுக்கான பயணத்தடையை கூற வேண்டும். அவர்களுக்கான பயணத்தடை நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருந்தது. உடனடியாக அந்த பயணத்தடையை விதிக்குமாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு அறிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வழமையான செயல்பாடு. ஒருவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டால் இந்த செயல்பாடுகள் எல்லாம் வழமையாக நடக்கின்ற ஒரு செயல்பாடுகள். ஆனால் பசில் ராஜபக்சவுக்கு 2 நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இலங்கையில் உள்ள நீதிமன்றம் ஒன்றில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இப்போ கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படியாக இந்த 2 விடயங்கள் சார்பாக பார்க்கின்ற பொழுது பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு கொண்டு வர்றதில் என்ன சிக்கல் நிலைமைகள் இருக்காது. ஒன்று, அவருடைய குடியுரிமை. இது ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயம்தான். இந்த குடியுரிமை சம்பந்தமான விடயங்களை நாங்கள் சரியாக கையாளணுமென்றா அங்கே உடனடியாக இந்த சிவப்பு அறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ரெட் அலர்ட் அனுப்பப்பட்ட பிறகுதான் திருப்பி இங்கே அது சம்பந்தமான விடயங்களில் பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் 2 அரசாங்கங்களும் அமெரிக்க அரசாங்கமும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் இது தொடர்பான சிக்கல் நிலைமைகள் காணப்படுவதாகவும் பேசப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் பசில் ராஜபக்சவை இங்கே கொண்டு வர்றதுல ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ராஜபக்ச குழாமினர் மேலே சரியான தண்டனையோ நடவடிக்கையோ எடுக்கப்பட்டதான்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே பசில் ராஜபக்ச சம்பந்தமான விடயத்தில் அவரை கைது செய்கின்ற பொழுது அவர் நாட்காலியிலிருந்து விழுந்துட்டார், அதால் அவருக்கு மருத்துவ பிரச்சனைகள் இருக்கின்றது என்கிற தகவல்கள் பேசப்பட்டிருந்தது. இது நீதிமன்றத்திலேயும் கூறப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இப்படியான சில காரணங்களை மட்டும் வச்சுக்கொண்டு அவர்களுடைய வழக்குகள் இன்னுமே இழுபறி நிலைமையில இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. லலித் குஹன் வழக்கு தொடர்பாக கோடபாய ராஜபக்சவ நீதிமன்றத்தில் முன்னிலையாரமாக கேட்ட பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வாரதில் அவருக்கு சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றது, உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரம்சிங்கே அவர்களுடைய வழக்கு தொடர்பாக பேசுகின்ற பொழுதும் கூட மருத்துவ அறிக்கைகள் காட்டப்படுகின்றன. ஆனால் அந்த மருத்துவ அறிக்கைகளை மீண்டும் சோதித்து பாருங்கள், அந்த மருத்துவ அறிக்கைகள் மேலே மீள் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே இந்த இவர்கள் காட்டுகின்ற மருத்துவ அறிக்கைகளில் அரசாங்கமே சில நேரம் சந்தேகப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் காட்டுகின்ற மருத்துவ அறிக்கைகள் எந்த அளவுக்கு தரமானவை அல்லது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டவை என்ற கேள்விகள் தொடர்ந்துமே எழுந்து கொண்டிருக்கின்றது. முன்னை நாட்களில் இருந்தவர்கள் கூட இந்த மருத்துவ காரணங்களை காட்டி இலகுவாக தப்பிக்கின்ற ஒரு பாணியை காணக்கூடிய மாதிரி இருந்தது. உடனடியாக கைது செய்யப்படுகின்றார்கள். அடுத்ததாக அவர் அரசு மருத்துவமனையில் தான் அறிவிக்கப்படுவார் அல்லது சிறைச்சாலை மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. இது முன்னை நாள்களில் பெரிய அதிகாரிகளாக இருந்தவர்களுக்கும் அரசியல் தலைமைகளாக இருந்தவர்களுக்கும் பொருந்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலங்களிலேயாவது இந்த மருத்துவ நிலைமைகளை சரியாக விசாரித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளணும் என்றுதான் பலருடைய குரலாகவும் இருக்கின்றது. சரி, இது ஒரு பக்கத்தில் இருக்கேக்க இந்த நாமல் ராஜபக்சவனுடைய கிறிஸ் வழக்கு தொடர்பான இந்த 70 மில்லியன் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தினார், அங்கே ஊழல் குற்றச்சாட்டுகள் நாமல் ராஜபக்ச அவர்கள் மேலே இருக்கின்றது. ஆனால் அந்த கிறிஸ் வழக்கு தொடர்பான விடயத்தை ஒரு சாதாரணமான ஒவ்வொரு விசாரணைகள் மூலமும் கடந்து சொல்கிற ஒரு போக்கை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. சுயாதீன நிறுவனங்கள் என்று சொல்கின்ற நிறுவனங்கள் சுயாதீனமாகத்தான் செயல்படுகின்றனவா என்கின்ற கேள்விதான் அடுத்ததாக இருக்கின்ற கேள்வி. குறிப்பாக இப்படியான வழக்குகள் வருகின்ற பொழுது அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி அன்றகுமார சனாயக்க அவர்கள் பொது வழிகளில் பேசுகின்றார்.
நாங்கள் இப்படியானவர்களை கைது செய்வோம். முன்னை நாள்களில் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் அவரது மகன் அல்லது அவரது மனைவி இனிவருங்காலங்களில் கைது செய்யப்படுவார் என்கிற விடயங்களை அவர் பேசுகிறார். இந்த விஷயத்தை பேசின உடனேயே எல்லார்கிட்டையும் இருந்து வந்த விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுயாதீன நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக முன்கூட்டியே அறிந்தவர் போர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பேசுகின்றார் என்றால் அந்த நிறுவனங்கள் சுயாதீனமாகத்தான் செயல்படுகின்றனவா என்கின்ற கேள்வி பலர் மத்தியிலேயும் எழுந்திருந்தது. அதே போலான ஒரு விடயப்பரப்பு தான் மீண்டும் பேசப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த விசாரணைக்காக அழைத்து வரப்படுகின்றார். விசாரணைக்காக அழைத்து வரப்படுகின்ற பொழுது இந்த கபில சந்திரசேனனுடைய மரணம் அது தொடர்பான விசாரணைகள்லாம் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த களச்சூழலில் அது சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்காக அழைத்து வரப்படுகின்ற பொழுது அவர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஏனென்றால் முன்னை நாள்களில் இது சம்பந்தமான விடயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பேசுகின்ற பொழுது முன்னை நாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவி அல்லது அவரது மகன் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, அவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்கிறார். அது சொன்ன உடனேயே இந்த விடயம் தொடர்பாக பேசப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ச உடனடியாக கைது செய்யப்படுவார். உடனே தொடர் போராட்டங்கள் பொதுஜன பிரமுனருடைய வழக்கமான போராட்ட குழுவை வச்சு ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகின்றது. அந்த போராட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவருடைய புகைப்படங்களை ஏந்துகின்றார்கள். இதில் ஏன் இந்த விடயம் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சவோ அல்லது ராஜபக்ச குழாமினரோ விசாரணைக்கு அழைக்கப்படுகின்ற பொழுது, குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்படுகின்ற பொழுது பொதுஜன பிரமுன குழாமினரால் ஒரு போராட்டம் ஒன்று கட்டவிழ்த்து விடப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர் வெற்றி நாயகனை, இந்த நாட்டை போரில் இருந்து ஒரு விடிவுக்கு கொண்டு வந்த நாயகனை இவர்கள் கைது செய்கின்றார்கள். ஆகவே ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு இது பாதிப்பான விடயம் என்கிற விடயத்தை உடனடியாக கொண்டு வருவார்கள். ஏனென்றால் ஒரு இராணுவ கட்டமைப்பை வளர்த்தவர், பாதுகாப்புக்கு இவ்வளவு செலவினங்களை செய்தவர் என்கின்ற வகையில் அந்த விடயங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் உடனடியாக மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமான விடயத்தில் இந்த விடயம் முன்னுக்கு வாரது காணக்கூடிய மாதிரியே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்படியான போராட்டங்களுக்கு மத்தியிலேயும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றார். அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கை இடம்பெறும். ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இப்படி விசாரணைக்காக அழைக்கப்பட்ட பொழுதே போராட்டங்கள் வந்திருந்தன. அதுக்கப்புறம் அவர் சிறை சென்ற அப்புறம் மிகப்பெரிய அளவில் குவிந்திருந்தார்கள். ஆகவே இப்படியான ஒரு சம்பவம் முன்கூட்டிய உதாரணமாக இருக்கின்றது. ஆகவே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படலாம் என்று பலரும் எதிர்ப்பு கூறுகின்றார்கள். ஆனால் அது பொய்த்து போய்விடுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள் அண்மையில் பேசுகின்ற பொழுது தப்பி செல்ல வேண்டிய எந்த ஒரு விடயங்களும், தப்பி செல்ல வேண்டிய எந்த ஒரு நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. அதாவது நாங்கள் குற்றம் செய்து விட்டோம் என்பதற்காக வெளிநாடுகளுக்காக தப்பி செல்கின்ற எந்த ஒரு நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. உண்மையிலேயே பசில் ராஜபக்ச தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்ற நடவடிக்கைகளை முறையாக பேணுவதற்குரிய நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இதிலிருந்து என்ன தெளிவாகின்றது என்றால், அவர் மீண்டும் இங்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. சட்டத்தரணிகள் ஊடாக இந்த வழக்கை நெறிப்படுத்தல் அல்லது இந்த வழக்கை கொண்டு செல்லுதல் என்ற ஒரு நடைமுறையில் தான் இருக்கிறார். அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறபடியா அவர் தன்னுடைய சட்டத்தரணிகள் ஊடாக இந்த வழக்கை கொண்டு செல்லலாம் என்ற ஒரு அடிப்படையில் இது பேசப்படுகின்றதா என்கிற இன்னொரு கேள்வி எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பசில் ராஜபக்ச அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். ஏனைய அதிகாரிகள், குற்றம் சாட்டப்பட்ட ஏனைய அதிகாரிகள் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுமா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியாக நிலை கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய மாமா தொடர்ந்துமே இந்த விடயத்திலாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதாவது இந்த சட்டத்தரணிகள் ஊடாக இந்த வழக்கை கொண்டு செல்லுதல் என்ற ஒரு நடைமுறையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை தெளிவாக சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் மாமாவோட பேசுவதை விட அரசாங்கத்தோடு இருப்பவர்கள் நல்ல தொடர்பில் தான் இருக்கின்றார்கள். அப்போ இந்த விடயத்தை இரண்டு விதமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அரசாங்கத்தோடு இருப்பவர்கள் நல்ல தொடர்பில் தான் இருக்கின்றார்கள் என்றால், ஒன்று இந்த வழக்கு சம்பந்தமாக தொடர்பில் இருக்கின்றார்களா அல்லது சாதாரணமாகவே அவர்கள் இந்த தொடர்பை பேணி வருகின்றார்களா? ஏற்கனவே ஆட்சிக்கு யார் வந்தாலும் அவர்கள் பொதுஜன பிரமுன என்கின்ற ஒரு தனி கட்சியை அனுசரித்து போக வேண்டும் என்கின்ற விமர்சனம் பலராலேயும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வருகின்ற பொழுதும் இந்த நிலைப்பாடு தான், மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வருகின்ற பொழுதும் இந்த நிலைப்பாடு தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது ஒரு இடதுசாரி கட்சி என்றதால, பெரும்பான்மை பலம் பொருந்திய கட்சி என்றதால இவர்கள் சாதாரணமாகவே எல்லா விடயத்தையும் செய்து விடுவார்கள். பொதுஜன பிரமுனவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேரர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்னைய காலகட்டங்களில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ இந்த இரண்டு விடயங்களும் பின்வாங்கப்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்சன் அல்லது ராஜபக்ச குழாமினர் சார்ந்த வழக்குகளில்
இவர்கள் தொடர்ந்தும் பின்னடைவை சந்திக்கிற ஒரு போக்கொன்றே காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இழுபறி நிலைமையிலேயே போகின்றது. அது மட்டும் இல்லாமல் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் மேலே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பே நிறைவேற்றப்படுகின்றது. நாட்டை திவாலாக்கியவர்கள், பொருளாதார ரீதியாக நாட்டை அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்தவர் என்கின்ற வகையில் அவர் மேலே குற்றச்சாட்டு மட்டுமில்லை, அந்த தீர்ப்பே வழங்கப்பட்டிருக்கின்றது. நாமல் ராஜபக்சவுக்கு கிரிஸ் வழக்கில் இருக்கிறது குற்றச்சாட்டு, பசில் ராஜபக்சவுக்கு இருக்கிறது குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த லலித் கோன் வழக்கு தொடர்பாக இருக்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு. ஆனால் ஒரு தீர்ப்பே வழங்கப்பட்டிருக்கிறது கோட்டபாய ராஜபக்ச மேலே, நாட்டை திவாலாக்கியவர் என்ற வகையில். ஆட்சிக்கு வரும்பொழுது இவர்கள் நாட்டை பொருளாதார ரீதியாக அதில் பாதாளத்துக்கு கொண்டு போனவர்களை நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கின்ற பொழுதும் கூட அவர் மேலே சட்ட ரீதியாக சிறை வைத்தலோ அல்லது தண்டனைகளோ வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கண்டா இல்லை என்றுதான் சொல்லணும். ஆகவே இப்படியான விடயங்களில் தொடர்ந்தும் பொதுஜன பிரமுன இந்த அரசாங்கத்தாலேயும் காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி நிலை ஒன்று எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள் கூறிய இந்த விடயத்திலிருந்து எங்களுடைய மாமா நல்ல உறவை பேணி வைத்து கொண்டிருக்கின்றார் இந்த அரசாங்கத்தோடு என்ற வகையில், அதாவது தொடர்புகளின் அடிப்படையில். ஆக அப்படியான விடயங்களை வைத்து பார்க்கிற பொழுது என்ன அடிப்படையான இந்த உறவுகள் இவர்களிடம் இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி. ஆகவே உடனடியாக சர்வதேச ரீதியாக பசில் ராஜபக்சவை இங்கே கொண்டு வர்றதுக்கு ஒரு சரியான நடவடிக்கையை இன்னும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தொடர்ந்தும் பொதுஜன பிரமுன வழி செல்கின்ற அல்லது பொதுஜன பிரமுனுக்கு ஆதரவான அவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா என்கின்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் மட்டுமில்லை, அரசியல் பரப்பிலேயே பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.